பார்த்துட்டு வர படம் தண்டுப்பாளையம். வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. அப்படி வெளியில போயிரும்பா, வெளியில போயிடும். வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. இப்போ தண்டுப்பாளையம் இந்த படத்தை தான் வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. இப்போ தண்டுப்பாளையம் தான் படம் பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம் பூக்களின் வண்டுப்பாளையம், நல்லா இனிப்பான கற்கண்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸில் ஏற்கனவே படம் பார்த்துருப்பீங்க. அந்த தண்டுப்பாளையம் படத்தை எப்படி தண்டுப்பாளையம் எப்படி இருந்துன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்திருக்கும் இளைஞர்களுக்கு. ஆமாம், இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஒரு எழுச்சியோடு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்த மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்குது படம், நல்லா அருமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள், முன்பின் தெரியாதவங்க வந்து எதுவும் அட்ரஸ் கேட்டாலோ இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ, ஆமாம் எதனா ஃபோன் நம்பர் எதுவும் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் கேட்டாலோ நீங்கள் தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. கதவை திறக்காமல் ஜன்னல் வழியாகவே பேசி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அப்படி நீங்கள் திறந்தீங்கன்னாக்கா ஆமாம் பல விபரீதங்கள் எல்லாம் நடக்கும். அவங்க வந்து உள்ளே இருக்கிற நகை பணம் அதெல்லாம் மட்டும் எடுத்துன்னு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயிரே போகிறது இருக்குது. முக்கியமாக ரேப்லாம் வேறு பண்ணிடுறாங்க. அதனால் உங்களுடைய ஆமாம் அதுவும் இல்லாமல் கதற பண்ணுறாங்கப்பா. அதெல்லாம் ரொம்ப இது என்னது இல்லை அப்படி சொல்ல முடியாது. பொதுவாக இவனை பார்த்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது, இவனை பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு காம உணர்ச்சி இருக்குது. அதனால் இப்போ இந்திக்காரங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இல்லை. தமிழர்கள், இவங்க தெலுங்குக்காரங்க இல்லையா, மலையாளக்காரங்க, கன்னடக்காரங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் திருடம் அப்படின்ற எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. நம்ம வந்து மொத்தமாக வடநாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் திருட்டுத்தனம் நடந்துட்டு தான் இருக்குது. உனக்கா சொல்கிறேன்டா தம்பி, வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இதில் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தண்டுப்பாளையத்தை தான்ப்பா சொன்னேன். கையை தூக்கணும் வேற தண்டு நினைச்சிங்களா? இது தண்டு பூச்செண்டு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு படம், மூவி நல்லா இருக்கு. ஈஸ்வரனா நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமா பார்க்க முடியுது. ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்குறவங்க பார்க்கலாம் கண்டிப்பாக. லேடிஸ் வந்து சேஃப்டியாக இருக்கணும், யாரும் தெரியாதவங்கள வீட்டில் கதவு தரக்கூடாது. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் 18+ அதிகமாக தான் இருக்கு. ஆமாம் தெலுங்கு தமிழ் ரெண்டுமே மாறி மாறி வருது. நல்லா இருக்கு, ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி இருக்கு. ஆனால் வந்து லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லைன்றது நல்லா புரியுது. ஆமாம் ஆமாம் வனிதா விஜயகுமார் தான் லாஸ்ட்டில் முடிவு. ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோனியா அகர்வால் நல்லா நடிச்சிருக்காங்க, எங்கள் ஈஸ்வரனா நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு மூவி. தேங்க்யூ. படம் சூப்பருங்க, சூப்பர். ஒரு அவேர்னஸான படம், லேடிஸ்க்கு அவேர்னஸ்னா படம். ஆமாம் 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 ஒரு வீட்டில் இருக்கவங்க தனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயப்பட முடியாது இருக்கிறதுக்கு ஒரு, அதாவது உஷாராக இருங்க மக்களை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறது தான் இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. தெரியல இது படமாக எடுத்திருக்காங்க. இல்லை அதெல்லாம் இல்லைங்க, ஒரு அவேர்னஸ். படம் சூப்பராக இருக்கும், பாட்டெலாம் நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க, டைரக்டர் நல்லா பண்ணிருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ரெண்டு பேருமே அருமையாக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. கொஞ்சம் மைக்கு பண்ணு, அவன் கத்துறானே. தண்டுப்பாளையம் படம் வந்து தேனி குட்கா புகையிலை இதெல்லாம் வந்து உட்கொள்ளாதீங்கன்னு சொல்கிறாங்களே,
அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தா இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விழிப்புணர்வான படம். தெலுங்கு படத்தில் தமிழ் ஆக்டர் 2 பேர், அதாவது வனிதா விஜயகுமாரும் அது இன்னொரு ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்களையும் போட்டு எடுத்துருக்குறாங்க, சோனியா அகர்வால். சும்மா சேக்கப் பண்ணியிருக்காங்க. பட் படம் வந்து விழிப்புணர்வாக இருக்குது. ஒன் டைம் கூட வாட்சபிள் இல்லை தான். பட்டு கண்டென்ட் வந்து பார்க்க வேண்டிய கண்டென்ட். ஃபிலிம் இருக்குல்ல, மேக்கிங்கு, அது கொஞ்சம் தெலுங்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாடை அடிக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் பிரிண்ட்டு சரியில்லை. தெலுங்கு பிரிண்ட்டு, அதில் 2 தமிழ் பிரிண்ட்டை சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாது. ரத்தம், வைலன்ஸு, ரேப்பாக இருக்குது. ஒரே ரேப்பாக இருந்தாலும் ரேப்பாக இருக்குது. அவரும் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து, அது மாதிரி தான் இருக்குது. இந்த தேட்டரில் டிக்கெட் கொடுக்குறப்பே வந்து 18+ பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் தேட்டரில் ஆள் இல்லை. சோனியா அவர்கள் ஒரு ஃபுல் பாட்டிலை வந்து மூச்சு விடாமல் அடிச்சிருக்காங்க அந்த பாட்டிலை. அதுக்காக அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம், சரக்கு பாட்டில். இது வந்து கண்டிப்பாக விழிப்புணர்வுக்காக பார்க்க வேண்டிய. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆமாம், தண்டுபாளையம் 2வது பாட்டு வந்துச்சு. ஏற்கனவே இங்கேயும் ஒன்று வந்தது. இது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. கொஞ்சம் பார்க்க வேண்டியதான், கொஞ்சம் பார்த்து பார்க்கணும், அவ்வளோதான். இன்னும் தண்டுபாளையத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்களோட டீம் இருக்குது, சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கொடுக்கணும். 500 1000க்கு மேற்பட்ட ரேப்பு, சண்டை, கொலை, அதாவது கற்பழிப்புகள்லாம் நடந்திருக்கு. பரப்பன அக்ரகாரத்துலேருந்து நிறைய ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட பிடிச்சிருக்காங்க அவங்கள. ஆனால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நெட்வொர்க் பெருசுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தா தமிழா பாண்டியனும் அதுக்கப்புறம் கிரைம் செல்வராஜனும் எவ்வளோ